அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ பதிவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்துடைய 6வது நாள். இன்றைக்கி தேய்பிறை சஷ்டி, முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தினம். இந்த தினத்தில் நான் முருகப்பெருமானுக்கு பண்ணியிருந்த அபிஷேகமும் பூஜைகளை பற்றின ஒரு பதிவை தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலேயே பார்த்திங்கன்னா நல்லா கோலங்கள்லாம் போட்டுட்டு முதல்ல பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா தான் நான் நிலைவாசல் கிட்டே முதல்ல பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலைவாசல் கிட்டே பூஜை பண்ணிக்கிட்டேன். நிலைவாசல் கிட்டே எல்லாத்தையும் நல்லா தொடச்சி விட்டுட்டு பழைய பூங்கள்லாம் இருந்தது அது எல்லாத்தையுமே நல்லா எடுத்து போட்டுட்டு நிலைவாசலை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா போர்ட்டிகோவையும் நல்லா மாப்லாம் போட்டு தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா மாக்கோலம் தான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி சஷ்டி தினம் அப்படின்றதுனால முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாள். அதனால் இன்றைக்கி நான் மாக்கோலம் தான் போட்டுக்கிட்டேன். சஷ்டி நம்ம தீபாவளி டைமில் இருக்கக்கூடிய விரதம் இருப்போம் இல்லைங்களா, 7 நாள் சஷ்டி விரதம் இருப்போம். இந்த 7 நாள் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தையும் கடைப்பிடிக்கிறது அப்படின்றது நல்ல பலன்களை தரும். அதுலேயும் முக்கியமாக குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சஷ்டி விரதம் இருப்பாங்க. அதாவது அந்த தீபாவளி டைமில் வர 7 நாள் சஷ்டி விரதம் இருப்பாங்க. அவங்க இந்த மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தையும் கடைப்பிடிக்கணும். இப்போ அவங்க எந்த மாதிரி சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வளர்பிறை சஷ்டியை கடைப்பிடிக்கலாம். ஏன்னா இது வளர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம குழந்தை வரணும் அப்படின்றதுக்காக நம்ம இருக்கக்கூடிய விரதத்தை நம்ம வளர்பிறை சஷ்டியில் இருக்கிறது அப்படின்றது சிறப்பான பலனை நமக்கு தரும். இப்போ தேய்பிறை சஷ்டி விரதம் இருக்கிறவங்க யார் யார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, ஏதாவது உடல் உபாதை இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அந்த விஷயம் தேஞ்சிட்டே வரணும் அப்படின்ற நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, தேய்பிறை சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கலாம். இப்போது நீங்கள் தீபாவளி டைமில் 7 நாள் விரதத்தையும் எடுத்துட்டீங்க. அதுக்கு அடுத்ததாக தேய்பிறை சஷ்டியில் வரக்கூடிய விரதத்தை கடன் பிரச்சனை, உடல் உபாதைகள் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தேய்பிறை சஷ்டியை கடைபிடிக்கலாம். குழந்தை வர வேண்டி இருக்கிறவங்க தீபாவளி சஷ்டியை இருந்து முடிச்சுட்டு மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்துக்கலாம். இப்போது விரதம் அப்படின்னாக்கா உங்களால் முடிஞ்ச மாதிரி இருக்கலாம். ஒரு வேளை மட்டும் உணவு இல்லாமல் மற்ற 2 வேளை சாப்பாடு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு சஷ்டி அப்போ நம்ம முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி அவருக்கு நெய்வேத்தியமாக பாலோ சக்கரை பொங்கலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவோம். அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுட்டு மாலை நேரத்தில் நம்மளுடைய ஒரு பொழுதை விட்டுட்டு நைட்டு டிஃபன் மாதிரியான விஷயத்தை சாப்பிட்டுக்கலாம். இது ஆரோக்கியமாக இருக்கவங்களுக்காக நான் சொல்கிறேன். உடல் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் விரதமே இருக்கவே இல்லைனா கூட முருகப்பெருமானை மனசார நினச்சி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கனாவே போதும். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு அவர் நல்ல தீர்வை தருவார். கடவுள் மட்டுமே நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுடைய சில முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும். அந்த முயற்சிங்க வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பை நம்மளுக்கு கடவுள் தருவாங்க. அதனால் இந்த விஷயத்தையும் நினச்சி நம்மளுடைய முயற்சியையும் நினச்சி நம்ம எடுக்கக்கூடிய இந்த விரதம் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல பலனை தரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நிலைவாசலில் தான் ஃபஸ்ட்டு கோலெல்லாம் போட்டு நிலைவாசலுக்கு விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா துளசி மாடத்துக்கிட்டேயும் விளக்கேற்றிக்கிட்டேன். இப்போ வெளியில் எல்லாருக்கும் விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறமா தான் உள்ளே பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்கே எல்லாம் விளக்கேற்றிட்டு சாம்பிராணி மட்டும்தான் இன்றைக்கி காமிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் இந்த உருளி பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த கல் உருளி எங்கேருந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கல் உருளி பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். மீஷோவில் நான் போட்ட உருளியே வேறு, அதாவது மார்பிளில் உருளி வரும், ஒரு கமலம் மாதிரி இருந்தது. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஒயிட் கலர் மார்பிளில் காமிச்சிருந்தாங்க. சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபாய்க்கு கிட்ட தான் அதோட ரேட்டு. ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் உருளி தான் வந்திருந்தது.
ஆனால் இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. சரி, அதனால் நான் ரிட்டன் போடாமல் அந்த கல்லூரிலேயே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மீஷோவில் கண்டிப்பாக இது கிடைக்கும். நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட இதை வந்து மீஷோவில் அப்லோட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அதோட லிங்க் வந்து கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சிஸ்டர். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நிலைவாசல் கிட்டேயும் நல்லா சாம்பிராணியெல்லாம் காட்டி விட்டுக்கிட்டேன். இன்றைக்கி தேய்பிறை சஷ்டி அப்படின்றதுனால முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி என்னுடைய சஷ்டினால் நான் வந்து பூஜை வேலைகளெல்லாம் செஞ்சுருந்தேன். இப்போது வெளியில் வந்து சாம்பிராணியோடவே முடிச்சிட்டேன். தீப ஆரத்தியெல்லாம் எதுவும் காமிக்கல. அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதம் நிறைய நல்ல பலன்களை கொடுக்கறதா தான் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சஷ்டியில் இருங்க. குழந்தைக்குன்னு மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியம், நம்மளுடைய பிரச்சனைகள், கடன் தொல்லை எதுவாக இருந்தாலுமே முருகப்பெருமானை மனசார நினச்சி நம்ம விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கப்புறமா நான் நிலைவாசல் பூஜை, துளசி மர பூஜை எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறைக்கிட்ட முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டேன். நான் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மனையை வச்சுட்டு அது மேலே இந்த க்ரீன் மேட் வருது இல்லைங்களா, அந்த மேட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தாம்பாள தட்டை வச்சு முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்தை நான் செஞ்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கி 3 அபிஷேகங்களை பண்ணியிருந்தேன். நம்ம வேலையோ சேர்த்து வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானையோ வேலையோ வச்சுக்கிட்டேன். எனக்கு இந்த முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பார், சிரித்த முகமாக இருப்பார். அவரை பார்க்கும்போதே வந்து நம்ம கஷ்டத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அந்த அளவுக்கு முக அமைப்பு வந்து இந்த சிலையில் வந்து அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. இந்த சிலையை பார்த்திங்கன்னா எனக்கு யார் கொடுத்தா அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டும் என்னோடய சிஸ்டரோ 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி எனக்கு பர்த்டே டைம் அப்போது வந்து இதை கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை நான் இந்த மாதிரி ஒரு சிலையை தேடிட்டு இருந்தேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு என்னோடய பிறந்தநாள் அப்போ வந்து இதை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே அவ்வளோ மனசு திருப்தியான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். நீங்களே நிறைய இந்த என்னோடய வீடியோஸில் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இந்த முருகருடைய முகத்தை வந்து நான் கிட்ட காமிக்கும்போது அவ்வளோ ஒரு சிரித்த முகமாக பாசிட்டிவாக இருக்கும். அவரை பார்க்கும்போதே ஏதாவது கஷ்டம், கவலை, வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இதுக்கு எனக்கு நல்ல தீர்வை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய முகத்தை பார்த்து வேண்டிக்கும்போது கண்டிப்பாக அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. யார்கிட்டையாவது நம்ம மனசு விட்டு விஷயத்த சொன்னோன்னா நமக்கு ஒரு மனபாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இவர்கிட்ட போய் உட்காந்து கொஞ்ச நேரம் என்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தீப ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு வந்தேன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மனசுலேருந்து லேசாக இருக்க மாதிரி இருக்கும். முதல் அபிஷேகமாக பார்த்திங்கன்னா நான் வந்து பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். முதல்ல முருகப்பெருமானை வந்து தண்ணீரால் பழைய பொட்டெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதனால் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த பழைய பொட்டை எல்லாத்தையும் அழைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாலால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். அதே போல் வேலுக்கும் வந்து நான் பால் அபிஷேகம் செஞ்சிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சஷ்டிக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு அபிஷேகத்தை செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை, என்னால் அபிஷேகம்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை, என்னால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணியில் வந்து தண்ணியில் மட்டும் அபிஷேகம் பண்ணிவிட்டு புதுசாக வந்து அவருக்கு திருநீரை வச்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு பூவை வச்சு அழகாக ஒரு விளக்கை ஏற்றி வச்சு உங்களால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம், ஒரு பாலில் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லைக்கட்டி தேனோ கலந்து ஒரு டம்ளர் பால் வச்சுருங்க. அப்படி இல்லை கற்கண்டு, காஞ்ச உலர் திராட்சை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை அவர்கிட்ட வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆனால் ஒவ்வொரு சஷ்டிக்கும் கண்டிப்பாக அவருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு பூஜையை வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்குமே வந்து ஒரு மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது நான் பாலபிஷேகத்தை முடிச்சிட்டேன். அடுத்ததாக மறுபடியும் அவருக்கு தண்ணீரால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு
தண்ணீரால் அவரை கழுவிட்டேன். உங்கள் எல்லாருக்குமோ இந்த சிலையை பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருநீரால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு அபிஷேகம் அப்படின்னா இந்த திருநீர் அபிஷேகம்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல திருநீரால் அவருக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி சஷ்டி நாட்களில் வந்து நம்ம இந்த மாதிரி அபிஷேகங்கள்லாம் செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்ச முருகப்பெருமானுடைய பதிகம் ஏதாவது ஒன்றையும் வந்து பாராயணம் பண்ணிக்கலாம். இப்போது கந்த சஷ்டி கவசம் எல்லாருக்குமே தெரியும். அதனால் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேல்மாறல் படிக்கலாம். வேல்மாறல் வந்து ரொம்பவுமே ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இது வந்து யாரெல்லாம் படிக்கலாம்? எல்லாருமே படிக்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் படிக்கலாம். ஒரு குழந்தை வந்து ரொம்ப துருதுருன்னு இருக்கான் அப்படின்னா அந்த வேல்மாறலை படிங்க. அவனுக்கு அந்த வேல்மாறலுடைய வார்த்தை உச்சரிப்புகள் வந்து அவன் காதில் விழுற மாதிரி. இப்போது நம்ம யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா வேல்மாறல் பாட்டு, வேல் விருத்தம், அதுக்கப்புறமா கந்தர் அனுபூதி, அது மாதிரி நிறைய முருகப்பெருமானுடைய மந்திரங்கள்லாம் வருது. அது எல்லாமே அவங்க காதில் விழுற மாதிரியாக நம்ம வந்து யூடியூப்பில் போட்டு விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு பாராயணம் செய்ய தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாடல்களை உட்காந்து நீங்கள் படிங்க, பாடுங்க. அதையும் அவங்க கேட்க 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 அவங்கக்கிட்டேயும் ஒரு நல்ல மாற்றம் வரும். இப்போ தினந்தோறும் வந்து காலையில் நம்ம எந்திரிச்சு விளக்கேற்றும் போது இந்த மாதிரியான பாடல்களை வந்து வீட்டில் போட்டு விடலாம். வேல் விருத்தமும் சரி, இந்த வேல் மாறலும் சரி, ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். அதனால் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வீட்டில் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களுக்குமே அது வந்து மனப்பாடம் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை அவங்க கற்றுப்பாங்க. நீங்கள் உட்காந்து இதை படின்னு நீங்கள் சொல்லவே வேண்டாம். நீங்கள் தினந்தோறும் இந்த பாட்டை போட்டு விட்டுட்டு நீங்கள் வேலையை செய்ய போகிறீங்க. பூஜை வேலை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் என்ன பண்ணுவோன்னா சாமி பாடல்களை போடுவோம். அந்த மாதிரி போடும்போது அது வந்து அவங்க காதுலேயும் கேட்கும். அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க மனசில் பதிய ஆரம்பிக்கும். போட்ட முதல் நாளே வந்து எதுவுமே பதியாது. தினந்தோறும் நம்ம வந்து இந்த விஷயத்தை செஞ்சிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அது பதியும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு நான் பன்னீர் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். இந்த பன்னீருடைய வாசமும் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். பன்னீர் அபிஷேகமும் பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி நான் பண்ணியிருந்த 3 அபிஷேகங்கள் பால், திருநீர், பன்னீர், இந்த 3 பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி வேல்மாறல் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடைய அர்த்தம் தெரிஞ்சு நீங்கள் படிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ எல்லா கடைகளிலையுமே வந்து புத்தக கடைகளில் பார்த்திங்கன்னா வேல்மாறல் கிடைக்குது. அதனால் வேல்மாறலை வாங்கி வச்சு படிங்க. மனசுக்கும் நம்மளுக்கு அது நல்லாயிருக்கும். எந்த பிரச்சனை எதுவாக இருந்தால் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்யறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை தொடங்க போகிறேன் அப்படின்னாலும் சரி, இல்லை இன்றைக்கி இந்த விஷயத்துக்காக நான் வெளியில் கிளம்பிட்டுருக்கேன், அது எனக்கு நல்லபடியாக முடியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, அந்த வேல்மாறலை படிச்சுட்டு முருகப்பெருமானை கையெடுத்து கும்பிட்டுட்டு மனசார வேண்டிட்டு நீங்கள் போய் அந்த வேலையை செய்யுங்க. கண்டிப்பாக நிற்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது அதோடைய பலன் வந்து ரொம்ப அதிகமானதாக தான் இருக்கும். ஒரு பாசிட்டிவிட்டிக்கு இருக்கிற ஒரு சக்தி வந்து வேறு எதுக்குமே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையான ஆற்றலோடு நம்ம யோசிக்கும்போது அது வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் நமக்கு. அதனால் வேல்மாறல், கந்தர் அனுபூதி, கந்தகுரு கவசம், இப்படி முருகப்பெருமானோட இது நிறைய விஷயம் இருக்குது. அதே போல் திருப்புகழ் வந்து அதை சொல்கிறதுக்கான வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு புத்தகம். அதை படிக்கிறதுன்றது ஒரு சிலருக்கு கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக கிடையாது. தினந்தோறும் ஒரு பாடலை ஒரு மாதம் தொடர்ந்து நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க. அந்த பாடல் என்ன ஆகிடும்னா நமக்கு பதிய ஆரம்பிச்சிடும். அர்த்தத்தை புரிஞ்சிக்கோங்க. இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதும் இப்போ நம்மளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு பாடலுக்கும் வந்து என்ன விளக்கன்றதையும் நமக்கு சொல்கிறாங்க.
இது எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு அந்த பாடல்களை பாராயணம் பண்ணும்போது, மனசார வேண்டிக்கிட்டு பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். குழந்தைங்க படிப்புக்குன்னு ஒன்று இருக்குது, நம்ம வீட்டு பிரச்சனைக்குன்னு ஒன்று இருக்குது, நோயை தீர்க்கறதுக்குன்னு இருக்குது. இந்த மாதிரி திருப்புகழில் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கான ஒவ்வொரு விஷயத்துக்கான திருப்புகழையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி பார்க்கும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் திருப்புகழ் வந்து பாராயணம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டைம் இருக்கிறவங்க சஷ்டி நாளில் ஏதாவது ஒரு திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தகுரு கவசம் இந்த மாதிரி எதையாவது வந்து படிங்க, இல்லை கட்டி பாடலாக போட்டாவது கேட்டு பாருங்கள். இப்போ அபிஷேகங்கள் எல்லாத்தையும் நான் முடித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப அழகாக அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கிட்டேன். அலங்காரம்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த ஷட்கோண தீபம் ஏற்றிக்கிறதுன்றது ஒவ்வொரு சஷ்டிக்கும் நல்ல விஷயம். நம்ம இது வந்து தீபாவளி டைமில் பண்ணுற சஷ்டியில் மட்டும்தான் ஒரு சிலர் கடைப்பிடிப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்குமே வந்து நம்ம இதை கடைப்பிடிக்கிறது அப்படின்றது ரொம்பவும் நல்ல விஷயம். ஏன்னா சஷ்டி அந்த டைம் நம்ம என்ன விரதம் இருந்து என்ன செய்கிறோமோ அதே விஷயத்தை தான் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டிலையும் நம்ம கடைப்பிடிக்கணும். அதே போல் இப்போ நான் வந்து சஷ்டிக்காக ஷட்கோண தீபம் போட்டுட்டு அதில் 6 தீபங்களையும் ஏற்றிக்கிட்டேன். இந்த ஷட்கோண தீபத்தில் முதல்ல ஓம் அப்படின்றத நம்ம நடுவில் எழுதிக்கணும். அடுத்து மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்து சரவண பவ அப்படின்னு சொல்லி ஓம் சரவண பவ அப்படின்றத வந்து நம்ம எழுதிடலாம். இது போல் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம வந்து மஞ்சள் குங்குமத்தையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு அது மேலே வந்து பூ எல்லாத்தையும் போட்டுட்டு தீபத்தை ஏற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா சஷ்டிக்காகவே இந்த விளக்குகளை வச்சுருக்கேன். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சஷ்டிக்காகவும் சரி, தீபாவளி நேரத்தில் வர சஷ்டிக்காகவும் சரி, இந்த தீபத்தை வந்து 6 தீபங்கள் வாங்கி வச்சுருக்கேன். இவங்க ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருவேன். அடுத்த மாதம் சஷ்டி வரும்போது செய்வேன். நான் இந்த தேய்பிறை வளர்பிறை சஷ்டி பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? கஷ்டம் இருக்கிறவங்க, கடன் இருக்கவங்க வெறும் தேய்பிறை சஷ்டி தான் கும்பிடணுமானா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எல்லா 2 சஷ்டியுமே கும்பிடலாம். மாதத்தில் வரக்கூடிய 2 சஷ்டியுமே நீங்கள் செய்யலாம். குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க வளர்பிறை சஷ்டி இருக்கலாம். நல்ல விஷயம், நல்லது நடக்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு தொடங்கிறது, நம்மளுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய விஷயங்களை செய்கிறவங்க மட்டும் வந்து இந்த வளர்பிறை சஷ்டியை கடைப்பிடிக்கலாம். தேய்பிறை சஷ்டி நான் சொன்ன மாதிரி கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 சஷ்டியுமே இருக்கிறதுன்றது நல்ல விஷயம். உங்களுக்கு எந்த நாளில் கடைப்பிடிக்க முடியுதோ தேய்பிறையை கடைப்பிடிக்க, ஒரு சிலருக்கு 2த்தையுமே செய்யறதுக்கு முடியல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு சஷ்டியாவது செய்யறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் வந்து தீபம் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டேன். நான் இதில் வந்து தீபத்தை பார்த்திங்கன்னா தப்பாக ஏற்றிருப்பேன். இந்த பக்கம் இருந்து வரக்கூடாது. சரவண பவ நம்ம எழுதணும் இல்லைங்களா, அந்த எழுதினதுலேருந்து சரவண பவ அப்படி சொல்லி லைனாக ஏற்றணும். நான் வந்து இப்படி ஆப்போசிட்டில் ஏற்றிட்டேன். அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த சைட்லேருந்து ஏற்றுங்க. இப்போது விளக்கு எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம கட்டாயம் வந்து சஷ்டி விரதம் இருக்கும்போது, தீபாவளி டைம்லேயும் சரி, மாதந்தோறும் இருக்கக்கூடிய சஷ்டிலையும் சரி, அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வந்து பால் வச்சுருந்தேன். பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு வச்சுருந்தேன். நம்மளால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியத்தை வச்சாச்சு. முக்கியமான விஷயம் சொன்னேன் பார்த்திங்களா, 108 தடவை முருகப்பெருமானுடைய அர்ச்சதைகள் உங்கள் பேர் சொல்லி உங்களுக்கு சொல்ல தெரியும் அப்படின்னா அதை செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லலாம்.
அந்த மாதிரி சொல்லி அவருக்கு பூவால் வந்து சொல்லி சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். 108 முறை சொல்லி பூவை வந்து அவர்கிட்ட போட்டுட்ருக்குறேன். இது மாதிரி பண்ணும்போது எதுக்காக இந்த மாதிரி 108 தடவை நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி சஷ்டி நாள், முதல்ல நம்ம முருகப்பெருமானுக்கு பூஜைகள் எல்லாத்தையும் செஞ்சிடறோம். முருகப்பெருமானுடைய அந்த 108 மந்திரத்தை நம்ம காலையில் சொல்லும்போது அன்றைக்கி நாள் முழுக்க அந்த விஷயம் நம்மளை அறியாமல் நம்ம அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்போம். அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயத்தை நம்மளுக்கு செய்ய சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் காலையில் நீங்கள் வந்து பாடலோ எதாவது கேட்டிங்கன்னா அந்த பாட்டு வந்து உங்களுக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக போகும். இது நான் வந்து நிறைய உணர்ந்திருக்கேன். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சஷ்டி டைமில் வந்து முருகப்பெருமானுடைய போற்றிகளை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஓம் சரவண பவ அப்படின்னு 108 வாட்டி சொல்லும்போது என்ன ஆகும்னா, அன்றைக்கி நாள் முழுக்க உங்களையும் மறந்து நீங்கள் அந்த ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். அதுக்காக இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம செய்யறதுன்றது நல்லது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் வந்து வேல்மாறலெல்லாம் படித்து முடிச்சுட்டு சாம்பிராணி எல்லாம் காட்டி விட்டுக்கிட்டேன். நான் இன்றைக்கி வேல்மாறல் மட்டும்தான் படிச்சிருந்தேன். கந்த சஷ்டி வந்து வேல்மாறெல்லாம் படித்து முடிச்சுட்டு பூஜை வேலைகளை முடித்ததுக்கப்புறம் கந்த சஷ்டியை போட்டு விட்டுட்டு அப்படியே வேலையை செஞ்சுக்கிட்டே நம்ம கந்த சஷ்டியை சொல்லிக்கலாம். இப்போது அடுத்ததாக தீப ஆரத்தியும் முருகப்பெருமானுக்கு நான் காமிச்சு விட்டுக்கிட்டேன். ஆரத்தியை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கலாம் சொல்லி அதையும் செஞ்சாச்சு. காலையில் நம்ம இதை செய்யறதுக்கு நம்ம முன்னாடி நாளே சில விஷயங்களை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிகாலையிலேயே நம்மளால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வெளியிலெல்லாம் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மணி 6:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி நாள் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்த தொட்டு நானும் செஞ்சுட்டேன். ஏன்னா பசங்களுக்கு லஞ்ச் கட்டுற வேலை இல்லை. அதனால் எனக்கு இது ரொம்ப பொறுமையாக உட்காந்து செய்யறதுக்கான நேரம் இருந்தது. நான் செஞ்சுட்டேன். உங்களால் அப்படி காலையில் செய்ய முடியல அப்படின்னாலும் ஈவினிங்கில் செய்கிறதும் ரொம்ப நல்ல விசேஷமான பலன்தான். அதனால் மாலை நேரத்தில் கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த நேரத்தில் முடியுதோ அந்த நேரத்தில் பண்ணிக்கோங்க. மனசுக்கு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து நம்ம இதை செய்யும்போது தான் நம்மளுக்கு வந்து அதை நல்லா உணர முடியும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் சாயங்காலம் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த பூஜை வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கோங்க. தீப ஒளியில் முருகப்பெருமானுடைய முகத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கிட்ட காமிச்சிருக்கேன். எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த அமைதியான சாந்தமான முகம், அமைதியான ஒரு சிரிப்பு, அந்த சிலையில் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் எல்லாருமோ இந்த முருகப்பெருமானுடைய சிலையை பற்றி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. நான் வேல்மாறலை கூட இதில் சொல்லி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக அதுக்கும் எனக்கு டைம் இருக்கும்போது வீடியோவில் வேல்மாறலை படித்து உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன். நான் பண்ணியிருந்த 6வது நாள் சஷ்டி பூஜைகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்ட்டு நினைக்கிறேன். ரொம்ப நேர்மறை ஆற்றல் நிறைந்த நம்மளுடைய தேய்பிறை சஷ்டி மார்கழி மாத 6வது நாள் எனக்கு இப்படி தான் இருந்தது. இப்படி தான் ஆரம்பித்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். என்னுடைய இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.